சீமான் அவருக்கு வந்து இருக்குது. ஆனா அவர் வந்து பேசுற ஒரு பேரை பெருசாக்காதீங்க. சீமான்லாம் நம்ம தாங்க நியாயமே கத்தினுங்கிறோம். அவர் பேசுற அந்த 1008 பிரச்சனைல ஒரு விஷயத்துக்கும் வரல தலைவர செஞ்சு கேக்குறேன் உங்களை. சீமான் அந்த பேரை பேசாதீங்க. ஏங்க தயவு செஞ்சு சொல்றேன், அவர் பேரை மட்டும் பேசாதீங்க. நீங்க அப்படியே பேரை பேசி பேசி பெரியலாக்கி விட்டுறாதீங்க. நீங்க பாட்டுக்கு வேற பெரிய ஹைகோர்ட்ல மைகோர்ட் இது விஜய் அண்ணன் வந்தானா வர உள்ளநேரி நீ சிங்கமாயிடாது நல்லதுதான். ஆனா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தாயிலே அவ்வளவு தாயிலையும் உங்களுக்கு புரியுதா? சீமன் வந்து ஒரு நல்ல பேச்சாளர். ஆனா விஜய வந்து பேசுறதுனால வந்துட்டு அவருடைய பேரை அவரே வந்து கெடுத்துக்கிறாரு. அது உண்மைதான். அத வந்துட்டு அவருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், அவர் அவாய்ட் பண்ணணும். விஜய பேசுறது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம். நல்லது. சீமான் ரொம்ப பிடிக்கும். தப்பா இருக்கு. வயசுல மூத்தவங்க வழி விடணும், வளர்றவங்களுக்கு வழி விடணும். ஒண்ணு நீங்க வளருங்க, இல்ல வளருவங்க வழி விடுங்க. நல்ல விஷயத்த வரவேற்க. அண்ணன் சீமான் தான் நல்லதே பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்க விஜயை பத்தி பேசி அவரே அசிங்கப்படுத்தி தேவையில்லைன்றது ஒரு கருத்து. கட்சிக்காரங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபாலோ போடுறாங்க, நிதி எடுத்துட்டு வந்து ஏன் கேக்குறான் சீமான்? அசிங்கமான்ல கஷ்டத்துல போய் ஏதாவது உதவி செஞ்சிருக்கியா? இது வரைக்கும் தளபதி தான், தளபதி தான். டிவிக்கே தளபதி தான். அமைதியா ஒரு தொகுதியில மட்டும்தான் எடுக்கணும்னு நினைச்சோம். சும்மா இருந்தவங்களை சொரிஞ்சு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எல்லாத்தையும் வந்து இது பண்ணீங்க. 234 தொகுதியிலையும் தளபதி டிவிக்கே நீங்க சொரிஞ்சு விட்டீங்க. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வருவாரு. உங்களை ஏத்து நிப்போம். தலைவர் அவ்வளவு பணம் சம்பாரிச்சு வெட்டி இப்ப எதுக்கு அரசியல் வராரு? மக்களுக்கு சேவை செய்யணும். 100 கோடிங்க விட்டுட்டு வரேன். நான் சும்மா கிடையாது. மக்களுக்கு சேவை தான் வராங்க. சம்பாதிக்கணுன்றதுக்காக கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான், மக்களுக்கு தமிழ்நாடு மக்கள் எனக்காக செஞ்சாங்க, அவங்களுக்காக நான் எதுவும் செய்யணுன்ற ஒரு மனுஷன் வழி ஒண்ணும் இல்லைங்க. கொடுத்து நடக்கலாம் பரவாயில்ல, ஒன்றாங்க. அது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நாங்க முயற்சி பண்ணாம கிடைக்கலன்றதுக்காக கிடையாது. முயற்சி பண்ணி கிடைக்கலாம் பரவாயில்ல, முயற்சி பண்ணாமே கிடைக்கலன்னா தப்பு. தளபதி இங்க காவேரி ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து எப்பவுமே அவர் பர்த்டே அப்போ வந்து பசங்களை கொலை பண்ணுவாரு. நான் வந்து அந்த ஸ்கூல் நான் படித்தவன். நான் இப்போ அந்த ஸ்கூல் நான் வெளில விட்டு வந்து 6 வருஷம் ஆகி போச்சு. அவ்வளோ பண்ணவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, புஸ்தகம் கொடுப்பாங்க, நோட்டு கொடுப்பாங்க, பிரியாணி எல்லாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுங்க. இப்போ சீமான் அவர் பேசுனது அவரோட கான்செப்ட் அவர் பேசிக்கிறார். அது தப்பான வார்த்தை, நான் இல்லைன்னு சொல்ல. அது என்னன்னா அந்த 2-3 வார்த்தை அவர் எடுத்துகிட்டு பேசிக்கணும். அந்த வந்து அவர் பேசுகிறாருன்னா அவரோட இது சொல்கிறாரு. இப்போ இருக்கிறவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க ஃபேமிலி டெவலப் பண்ணுறாங்க. இப்போ இவர் புதுசாக வரவங்க நம்மளுக்கு ஒரு வழி கொடுக்கணும்ல. வழி கொடுக்கணும் எப்படி சொல்லணும்? நம்ம இப்போ புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி வராரு. இப்போ நீங்கள் அவரோட மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேஜ் நடந்து வராரு, ஒருத்தவங்க அந்த மடித்து அந்த லெட்டரை தூக்கி போகிறாங்க. அதை கூட இது தளபதி பைக்கில் வச்சு தான் போனார். தளபதி என்ன பண்ணாரு, அது எடுக்காமப்பா ஒரு நிமிஷம் ஆகுமா இருக்கு, சால்வை தூக்கி போறவருக்கு அந்த சால்வையும் எடுத்து போட்டு தான் போறாரு. அந்த ஒரு பேப்பர் எடுத்து பைக்கில் வச்சுட்டு போறாரு. தளபதிக்கு அவ்வளோ இருக்குன்னா எதுக்கு? நல்லது செய்யணும். அவங்க நல்லது செய்ய அடுத்த நம்ம இப்போ நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே மக்களுக்கு வந்து நீங்கள் பண்ண சொல்லி உங்களோட இதுதான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறீங்க. மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்ல. மக்கள் நல்ல சேவை செய்யணும்னா இப்போ இவர் வராருன்னா, இப்போ இவர் செய்வாருன்னா எப்படி புதுசாக வரணும், வழி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், நல்ல ஒரு இது கொண்டு வரணும், ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். நல்ல இப்போ பெண்களுக்கு எவ்வளவோ பாதிப்பு இருக்குது. ஒரு பெண்கள் இப்போ நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு பெண்ணு தனியாக நடந்து போக முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாம் பண்ணணும். இப்போ ஒன்று பண்ண போய் தான் எல்லாமே வரப்போகுது. அந்த மாதிரி நல்லது நடக்கணும். இப்போ நல்லது நடக்கணும். 2020 தளபதி தான். 2020 தளபதி தான். உங்கள் வாக்கு தளபதி டிவிக்கே தான். நம்ம இந்த என் வாக்கு மட்டும் கிடையாது. இங்கேருந்து எனக்கு ஒரு 300-400 ரூபாய் 500 பேருக்கு மேலே, எப்படி சொல்ல, 500 ரூபாய் கம்மியாக நான் சொல்கிறேன், ஒரு 10,000 பேர் ஓட்டு இங்கே தளபதி தான். சாலிகிராமன் தளபதி தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? விருகம்பக்கம் தொகுதி, கோயம்பேடு எல்லாமே இங்கே எல்லாமே சுற்றி அவங்களுக்கு தான் விலை போகுது. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க 26. நீங்கள் பாருங்க, இது வரையும் எல்லாருக்குமே இந்த இடத்துல ஃபுல்லா சாப்பாடு போட்டு எல்லாமே செஞ்சு. நீங்க 2 பேர் தான் அவர் இடம் தான், எல்லாமே நல்லா நடக்கும். ஆனா இப்போ வர ஆள் நீங்க அழிக்க கூடாது. அவருக்கு என்னவோ சொல்லணும், நீ பேசுறது தப்பு தனியா அது வழி விடாம ப்ரோ என்ன ப்ரோனா என்ன அவர் ப்ரோ சொன்னது எங்க? எப்ப இந்த தலைவா படத்துல ப்ரோன்னு சொன்னாரு. இவரு என்ன துப்பாக்கில சுட்டாராங்க அந்த தலைவா? நான் கேக்குறேன், ஒரு முட்டாளுங்க. ஒரு மாநாட்டுல அவர் ப்ரோன்னு சொன்னது வச்சுதான் இப்ப சீமான் அவர் ப்ரோ வந்து கிடையாது. அது தெளிவா பேசணுமே. சரி ப்ரோன்னு சொல்றாரு, அது ஏன் தெளிவா சொல்லவே அவரு? ப்ரோ அங்க வருவோம் ப்ரோ, இங்க வரும் ப்ரோனா இப்ப இவரு பண்ணது என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். மாநாட்டுல சரி ஒருத்தன் வந்து அவ்வளவு கூட்டத்துல ஒருத்தன் ஒரு லெட்டர் தூக்கி போறான், லெட்டர் வைக்கணும்.
முட்டாளு. மக்கள் செய்யும். மக்கள் நினைச்சா டிவிக்கே. ஏங்க என்னையா இருந்தாலும் விஜய் நான் சிம்பிளா சொல்றேன். சொல்றான் என்னைக்குமே டிவிக்கே தான் வரும். டிவிக்கே தான் வைக்கும். ஹைகோர்ட்ல எல்லா தொகுதியும் சூரிய வாசல்ல இருந்து இப்ப இந்த மாதிரி தேவையில்ல கருத்து அவர் வெளிய விடுறது. ஆனா வந்து முதல்ல அவன் பொண்டாட்டி புள்ளைய பாருங்க. டிவிக்கே தான் வாழும். நல்ல மனிதர். இந்த மாதிரி தப்பான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். வேற எதுவும் எங்களுடைய கருத்து வேற எதுவும். நீங்க ஏதாவது ஒரு ஜெயலட்சுமி ஏதாவது கணக்கு மூட்டி விட்டுருங்க சார் தயவு செஞ்சு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம அவங்க பண்ணு படிய பேச தப்பு. ஃபர்ஸ்ட் என் தம்பி என் கூட இருந்தா பாத்துப்பேன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? ப்ரோ நீங்க பேச தப்பு. ப்ரோனா எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன ப்ரோ பேச உண்மையா கரெக்டா பேசணும். அவரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஸ்டெப் என்ன பண்றாங்க? இப்ப ஆட்சியில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்களோட ஃபேமிலியை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா அதை பாக்கணும்ல. ஒரு சின்ன ஒரு விஷயம், இது வரைக்கும் இருந்தவங்க என்ன பண்ணாங்களோ பண்ணலையோ அதை நம்ம எதுவும் வாய்ப்பு கொடுத்தா தானே செய்யறாரா செய்யலையான்னு தெரியும். ஒரு நல்ல மனுஷனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வராப்புலன்னா வழி விடணும். நான் உண்மையிலே அஜித் ரசிகன். ஆனா இந்த மாதிரி வரும்போது விஜயோட எங்களுக்கு பிடிக்கும். நாங்க எங்களுக்கு விஜய் எதிரிலாம் கிடையாது. நல்ல ஒரு மனிதர். அப்ப வரும்போது அரசியல் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நல்ல செய்யணும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்களே கூட இருந்து ஏன் தடுக்கிறீங்க? இப்ப நீங்க இது வரைக்கும் இருந்தீங்க, நீங்க வரல. வரவங்களே வழி விடுங்க. ஏன் எதிர்த்து ஏன் போறோம்னா அவரு உங்களை பத்தி ஒரு வார்த்தை சீன்னு சொல்லல. நீங்களும் அது மாதிரி அசிங்கமா பேசாதீங்க. யாரை பத்தியும் தப்பா விட்டு கொடுக்காதீங்க. சீமான் அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து, அவரு அசிங்கமா பேசுறீங்க. உங்க மேல அண்ணன் அவரு மரியாதை வச்சிருக்காப்புல, அதை காப்பாத்துங்க. சீமான் அண்ணனுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், விஜய் வந்து உங்களை அண்ணன் நினைச்சிட்டு இருக்காப்புல, அதை கெடுத்துக்காதீங்க. சரத்குமார் உச்சத்துல இருக்கிறாருன்னா அவர் வந்து கம்யூனிட்டி வச்சிருக்கிறாரு. இவங்க வந்து ஜனங்களுக்காக வந்து நல்லது பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆமா, அதுதான் ஹைலைட்டா பார்க்கணும். பாத்துங்க இருக்குங்கள விட்டுருங்க. புதுசா ஏதாவது ஒண்ணு யோசிப்போம். வாழ ஒண்ணும் இப்ப வராங்க பாத்தீங்களா? அவங்க எதுக்கு வராங்க? மக்கள் நல்ல சேவை செய்யணும். செய்யறதுதான் வராங்க. எல்லாமே எடுத்து வைப்பாங்க. என்ன பண்ணாங்க? ஆட்சி என்ன சொன்னாரு? என் ஃபேமிலி ஆள் யாருமே போட மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப என்ன பண்ணாரு? இப்ப அவங்க பையன் எங்க உட்காந்துருக்காரு? அது நல்லதுன்னா கெட்டது சொல்லணும். இருக்கிற ஃபேக்ட் நான் சொல்றேன். அது என்ன சொல்றேன்னா, இப்ப புதுசா வரவங்க வழி ஒண்ணும். நீ சும்மா வந்துட்டு ஒண்ணுன்னா ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற ஃபேக்ட் கரெக்டா பேசணும். அவர் இருக்கிறத பண்ணிட்டு இருக்காரு. அந்த பண்றதா அவர் கரெக்டான வழி. டிபார்ட்மெண்ட்ல காசை போட்டு காசு அடிக்கிறது வேலையாங்க. குள்ளநேரி சிங்கமாயிடுமா? டிவிக்கே தான் குள்ளநேரி சிங்கமாயிடுமா? இருக்கிற ஃபேக்ட். ஹைகோர்ட் இல்ல மைகோர்ட்ட பாருங்க. மேலையும் காட்டுதல இருக்கிற உண்மை இதுதான். இது சோபா மண்டபம் அம்மாவோட காலடி ஆசீர்வாதம் சொல்லிட்டோம். சீமான் என்னன்னா ஒரு 2-3 தப்பா பேசுறாங்க. உண்மைதான். இப்ப ஒரு புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா எதுக்கு வராங்க? மக்களுக்கு அதை சேவை செய்யணும். அப்படி வரத போய் தான் வராங்க. பேசினா வேலை வந்தாங்க நல்லது செய்யறாங்களா பாப்பா. இப்ப இவங்க அவங்க ஃபேமிலி அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. சம்பாதிக்க ஒண்ணுமே வேஸ்ட். மக்களுக்கு சேவை பண்ணும். அவருக்கு சம்பாதிக்க தெரியாதா? சினிஃபில் எவ்வளவு சம்பாதிப்பாங்க உங்களுக்கு தெரியாது. தளபதி எவ்வளவு பே பண்ணுவார் சொல்லுங்க பாக்கலாம். அதெல்லாம் விட்டதுல வராரு. எதுக்கு வராரு? சும்மா வராரா? எதுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் வராரு. அந்த சேவை வழி ஒண்ணு. நீங்க அதை விட்டு ப்ரோ இது தப்பு ப்ரோ, இது ஃபால்ட் ப்ரோ என்ன ப்ரோ